யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருந்து அந்த மனுஷனுடைய வழியை வாய்க்க பண்ணி அவனை புத்திமானாக்கி இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை தான் இந்த வேத பகுதி ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறது. தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம், இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நல்லாக்குது, குடும்பத்தை நல்லாக்குது, விவாக வாழ்க்கையை நல்லாக்குது, கையின் பிரயாசங்களை நன்றாக்குகிறது, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லாக்குது, எதிர்காலத்தை நல்லா மாற்றுவதுக்கு அறிகுறி இருக்குது. படிக்கிற காரியங்களில் நல்ல சிறந்தோங்கி நம்ம படிப்பதுக்கான எல்லா நன்மையான ஆலோசனைகளையும் சத்தியங்களையும் வழிகாட்டுதலையும் தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு போதித்து கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, யோசுவா என்கிற ஒரு மனுஷனை எடுத்து அவனுக்கு காட்டுறாரு, உன்னை நான் ஒரு தலைவனாக நியமித்திருக்கிறேன். நீ ஒரு தலைவனாய் ஜனங்களுக்கு என்ன அடையாளத்தை காட்டணும்னா, எப்படி நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும், எப்படி நீ புத்திமானாக இருக்கிற அப்படின்றத காட்டுவதுக்காக நான் இந்த வேதத்தை, இந்த சத்தியங்களை உனக்கு இரவும் பகலும் தியானிக்கும்படி உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். இதை தியானிக்கிற மனுஷன் நிச்சயமாக பாக்கியவானாய் மாறுவான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, இந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன் கண்டிப்பாக பாக்கியவானாக இருப்பான். அவன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கவனிச்சு பாருங்கள், இவ்வளோ மாற்றங்களை இந்த தேவனுடைய வசனங்கள் கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வருகிற இடத்துல இந்த வசனத்தை நம்மளை மறுபடியும் தியானிக்கும்படி இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். இந்த போதனையில் நம்ம கவனிக்கிற ஒரு முக்கியமான காரியம், வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் அவசியமோ அந்த அவசியமான காரியங்களை எப்படி இந்த சத்திய வசனங்களை கர்த்தர் நமக்கு காட்டுதலாய் வைத்து அந்த வழிகளில் நாம் நடந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு அவசியமான ஒன்று இந்த பொருளாதார ஆசீர்வாதம். சின்ன பிள்ளைங்களிலிருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பணம், இந்த பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கையில் உபயோகமாகக்கூடிய அவசியமான ஒன்று. பாருங்க, அப்போ இந்த அவசியமான ஒன்றை கர்த்தர் நமக்கு ஏன் கொடுக்க விரும்புகிறாரு, கொடுத்து அதை வச்சு நம்மளை என்ன செய்ய விரும்புகிறாரு, அதை வைத்து நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிறாரு, அதில் நம்மளை எப்படி ஒரு நல்ல உக்ரானக்காரனா, நல்ல நிர்வாகியா, ஒரு நல்ல ஸ்டூவர்டா, ஒரு நல்ல மேனேஜரா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த உலகத்தில் நான் வாழ்கிற இந்த மாம்ச வாழ்க்கையில் தான், மாம்ச ஜீவியத்தில் தான் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கைவயத்தை ஆமேன்னு சொல்லுங்கள். பரலோகத்துக்கு போய் நீங்கள் ஆண்டவருக்காக எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அவர் எதையும் எதிர்பார்க்கல. பூலோகத்தில் தான் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள், இந்த பொருளாதார நன்மைகளெல்லாம் கர்த்தர் நம்ம கைக்கு வர வைப்பதுக்கான வழிகளை கர்த்தர் காட்டி கொண்டிருக்க. எதற்காக? அதை எடுத்து கர்த்தருக்காக உபயோகப்படுத்தக்கூடிய விதங்களில் நாம் அதை பயன்படுத்த ஆண்டவர் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, இப்போ இந்த காரியத்தில் அநேக நேரம் சரியான விதத்தில் நம்ம கையாட முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான் பெரிய தடையாக மாறுது.
இந்த பலத்த அரணாய் தப்பு தப்பான விதத்தில் பலத்த அரணாய் உட்கார்ந்துருப்பாங்க. ராங் கைண்ட் ஆஃப் திங்கிங் வில் கிவ் யூ ராங் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். தவறான எண்ணங்கள் தவறான விதத்தில் ஊக்குவிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். ஆனால் இந்த வேத வசனத்தை ஒரு மனுஷன் இரவும் பகலும் தியானித்து இப்படி சபை கூடி வருவதை முக்கியப்படுத்தி வாழ்க்கையில் உட்கார்ந்து சத்திய வசனங்களை கேட்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை கர்த்தர் என்னவா மாத்துறாருன்னா, எப்படி உபயோகரமான விதத்தில் அவனுடைய வாழ்க்கைக்கு இதை ஆசீர்வாதமாக்குவதுக்கும், இந்த வசனத்தின் மூலமாக எப்படி நம்ம ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியங்களெல்லாம் நம்ம செய்வதுக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார் என்பதை தான் நம்ம அறிந்து கொள்கிறோம் பாருங்க. அப்போ இந்த வசனம் நம்மளை நல்ல ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளே கொண்டு வருது பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயதிலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் பாருங்க. ஆண்டவரே, என் இரட்சகராக இயேசுவே, என் பாவத்துக்காக நீ கல்வாரி சிலுவையில் உம்முடைய ஜீவனை கொடுத்தீர், என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தெய்வம் நீர் ஒருவர் தான், என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ அந்த நாளில் நான் நினச்சி பார்க்குறேன், அன்னையிலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு, ஒரு என்னை அறியாத ஒரு வாஞ்ச ஒரு எனக்குள்ள ஒரு ஊக்கம் வந்துட்டே இருந்துச்சு பாருங்க. கர்த்தருக்காக தான் செய்யணும், ரட்சித்த ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணுன்ற ஒரு தூண்டுதல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன செய்யுதுன்னா, இந்த ரட்சிப்பு, இந்த தேவனுடைய சத்தியங்கள் எல்லாமே ஒரு சரியான மோட்டிவேஷனை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது பாருங்க. அந்த சரியான மோட்டிவேஷன் நம்மளை நல்ல காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் நம்மளை திராணி உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த சரியான மோட்டிவேஷன் வரணும்னா சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னா தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்னை குறித்து அவர் நினைக்கிறாரு, என்னை எப்படிப்பட்ட விதங்களில் கர்த்தர் நடத்தி செல்ல விரும்புகிறாரு, இதெல்லாம் நான் அறிந்து கொள்ளும் போது தான் வாழ்க்கையில் சரியான பாதையை நான் அறிந்து கொள்கிறேன். அந்த சரியான பாதைகளில் போகும்போது வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் பாருங்க, நல்ல தேவன் நமக்கு எப்பொழுதுமே நல்ல என்வாயர்மெண்ட்டை உண்டாக்க தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நல்ல தேவன் எப்பொழுதுமே நமக்கு நல்ல சுற்றுச்சூழலை உண்டாக்க விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல ஆண்டவர் உங்களுக்கான நல்ல சுற்றுச்சூழலை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எண்ணங்களை அது மேலே வைக்கணும். நம்முடைய எண்ணம் எங்கெங்கேயோ இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா திருப்பி கொண்டு வந்து என்ன குறித்து எனக்காக கர்த்தர் வச்சிருக்கிற அந்த நல்ல என்வாயர்மெண்ட்டில், அந்த நல்ல சுற்றுச்சூழலில் என் வாழ்க்கையை நான் கொண்டு வருவதுக்கு என்ன செய்ய தேவன் விரும்புகிறாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவனை குறித்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். ஐஸ்வர்யம் உள்ள தேவன், வல்லமையான தேவன், என்னை சிருஷ்டித்த ஆண்டவர், என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் எனக்கான எல்லா நல்ல சுற்றுச்சூழலையும் அவர் ஏற்கனவே எனக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நல்ல சுற்றுச்சூழலை நம்ம விசுவாசிக்கிறதில்ல, அதை எண்ணம் கொள்றதில்ல பாருங்க. அதை குறித்த சிந்தை இல்லாததுனால அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம குறைவோம், நம்ம தோல்வியும், நம்ம பிரச்சனையும், இதுதான் நம்முடைய வாழ்க்கை போல, இப்படியே தான் இருக்கணும், இதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார் போல அப்படின்னு நம்ம நினச்சி தேவன் வைத்திருக்கிற சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு சுற்றுச்சூழலை நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நாம் அமைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே. அதுதான் வேதம் சொல்லுது. அது என்னவாகுதுன்னா பலத்தாரன். எந்த பலத்தாரன்? தேவனை அறிகிற அறிவு. தேவன் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி இருக்கிற அந்த சுற்றுச்சூழலை மறந்து, ஆண்டவர் வைத்திருக்கிற பிளானை மறந்து, நான் இப்போ என் பிரச்சனை, என் சூழ்நிலை, என் கஷ்டம், என் நெருக்கடி, இதை வைத்து ஒரு சுற்றுச்சூழலை எனக்கு நானே உண்டாக்குறேன். அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. நம்ம யாருமே நமக்கு ஒரு கெடுதியான ஒரு சுற்றுச்சூழலை உண்டாக்கணும் நம்ம நினைக்கவே மாட்டோம். நான் நம்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசைனா, ஒரு நல்ல சுற்றுச்சூழலை, ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டை, ஒரு நல்ல அமைப்பை நமக்கு உண்டாக்கணும் நம்ம விரும்புகிறோம் பாருங்கள். அது மனுஷனுக்குள்ள கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த ஆசை. இப்போ கவனிச்சு பாருங்க, அதை சரியான விதத்தில் செய்யணும்னா தேவன் காட்டுற வழியில் தான் அதை செய்ய முடியும். எத்தனை பேர் கையை ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஒரு ஆர்டிக்கல் வாசிட்டு இருந்தேன். அதில் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் பாருங்கள். ஒரு மனுஷன் போலீஸால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அந்த சம்பவம் நடந்து பல வருஷத்துக்கு அப்புறம் அவன் அகப்பட்டு, அவனை விசாரிக்கும் போது விசாரணையில் அவனை கேட்குறாங்க, எதற்காக நீ இப்படி செஞ்ச அப்படின்னு அவனை கேட்குறாங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா காலையில் டிரைவராக இருப்பார்,
ராத்திரி திருடுறவராக இருப்பார். அவர் இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீட்டில் நைட்டு ஃபுல்லாக திருடி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த திருடின காசை வச்சு அவருக்குன்னு ஒரு வீடை கட்டி அவருக்கு ஒரு வசதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி ரொம்ப நாளாக போலீஸ் கண்ணில் மாட்டில் பாருங்கள், மாட்டாமல் கடைசி அவரை பிடிச்சிட்டாங்க. ஊரில் பழமொழி இது பார்த்தீங்களா, பல நாள் திருடன் கண்டிப்பாக அகப்படுவான். அகப்பட்டு விட்டான். அகப்பட்ட உடனே அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன எதனால நீ இப்படி பண்ண, ஏன் போய் காலையில் ஒழுங்காக தானே வேலை செய்கிற, நைட்டானா ஏன் உன் புத்தி இப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டை உண்டாக்கணும், நல்ல ஒரு வசதியான சூழ்நிலையை உண்டாக்கணும்னு நினச்சி இப்படி செஞ்சிட்டேன். நல்லதை செய்யணும்னு நினச்சது கரெக்டு தான், ஆனால் அவன் தெரிந்து கொண்ட வழி தான் தவறான வழி. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு தண்டனை என்ன கொடுத்தாங்கன்னா கம்பி என்ற தண்டனை கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சுப்பேன், சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டார். ஆனால் செஞ்சதனுடைய காரணம் என்ன, நல்ல ஒரு அமைப்பை, நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டை உண்டாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மனுஷனுக்குள்ள எல்லா மனுஷன் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளே இந்த எண்ணம் வரும். ஆனால் அதை செய்ய தேவன் வச்சிருக்கிற சரியான வழி என்ன, வாட் இஸ் த ரைட் வே அண்ட் த ரைட் மோட்டிவேஷன் டு டூ தீஸ் திங்ஸ். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை அறிந்து கொள்வதற்கு உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இது தேவனுடைய சத்தியம்தான் நமக்கு சரியான வழியை சொல்ல முடியும். ஏன் இந்த சத்தியம்தான் வழி சொல்ல முடியும்னா, இயேசுநாதர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இயேசுநாதரை போல சிறப்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்க வேறு யாராலையும் முடியாது. கூட இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி சபைக்கு வரும்போது ஊழியரை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் விரும்புகிற அந்த நல்ல என்வாயர்மெண்ட்டை, நல்ல சுற்றுச்சூழலை உண்டாக்க தேவன் வச்சிருக்கிற ரூட்டில் போகிறேன்னா அல்லது நானே எனக்கு ஒரு ரூட் போட்டுக்கிறேன்னா, இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. ஏன்னா நிறைய நேரம் என்ன சார்ந்தே நான் ஒரு சுற்றுச்சூழலை அமைக்கிறேன், என்வாயர்மெண்ட்டை அமைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அமைப்பதுக்கு முன்பாகவே உனக்கான எல்லா நல்ல என்வாயர்மெண்ட்டை நான் உனக்கு வச்சிருக்கிறேன்றத மனசுக்குள்ள எடுத்துட்டு போப்பா. உன் எண்ணங்களை திருப்பி இதுக்குள்ள கொண்டு வா, நான் வச்சிருக்கிற வழியை கண்டுபிடி. நல்லா கவனிச்சுமா, பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, குடும்ப வாழ்க்கையும் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணுமா, உங்க பிள்ளைகளை ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்ல கொண்டு வரணுமா, உங்களுடைய வேலை ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டுக்குள்ள இருக்கணுமா, உங்க எதிர்காலம் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டுக்குள்ள இருக்கணுமா, அதுக்கு நீங்கள் எதுவும் புதுசாக ஒன்று உண்டாக்க வேண்டியதில்லை. உங்களுக்காக ஏற்கனவே கர்த்தர் நல்ல என்வாயர்மெண்ட்டை உண்டாக்கி வச்சு, அதை நம்ம அறிந்து நம்ம வாழ்க்கையை திருப்பி அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ள, அந்த சுற்றுச்சூழலுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறதுக்குள்ள நம்முடைய எண்ணங்களை திருப்பி வருவோம்னா வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விடுதலையை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம மனசில் இருக்கிற தேவனை குறித்து, தேவன் வந்து என்ன குறைவிலையும் என்ன தாழ்ச்சிலையும் என்ன இப்படி விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. கர்த்தர் ஒரு நாளும் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்ய மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவருக்கும் ஒரு நாளும் ஒருபோதும் கெடுதியை செய்கிறவர் அல்ல. மனசில் கொண்டு போய் ஸ்ட்ராங்காக வைக்கணும். எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, அப்படி நடக்கிறா சொல்லணும், கர்த்தர் எனக்கு கெடுதி செய்கிறவர் அல்ல, தீங்கு செய்கிறவர் அல்ல. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த எண்ணம் இல்லைன்னா பிசாசு கொண்டு வந்து ஏதாவது ஒரு குறை வந்தா பத்தியா கர்த்தர் உன்னை கைவிட்டாரு, பார்த்தியா என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல தான் சொல்லணும், இல்லை இல்லை கர்த்தர் என்னை கைவிடலை, என்னை அவர் வைத்திருக்கும் அந்த சுற்றுச்சூழலுக்குள்ள என்னை நடத்துவதுக்கு இந்த சூழ்நிலையிலும் என்னை கரம் பிடித்து நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வரணுங்க. பாருங்க, சில உதாரணங்களை சொன்னா தேவன் நம்மளை எப்படிப்பட்ட என்வாயர்மெண்ட்டுக்குள்ள வைக்க விரும்புகிறாரு அதை குறித்த சிந்தனை நமக்கு வந்தா வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம மாற்றி அமைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, ஒரு பறவை எடுத்தீங்கன்னா அந்த பறவையினுடைய அழகை நீங்கள் ரசிக்கிறது எப்போ இருக்கும்னா, அந்த பறவை நல்ல சுற்றுச்சூழல், அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையான தன்மை நிறைந்த சுற்றுச்சூழலில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறவையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் அந்த பறவையை ரசிக்கலாம். ஏன்னா இந்த கிங்ஃபிஷர் பேர்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த கலர்ஃபுல்லான அந்த பேர்டை நீங்கள் நல்ல மரம் செடி இருக்கக்கூடிய ஒரு இயற்கையின் அழகில் நீங்கள் பார்த்து வீட்டிலலாம் வந்து உட்காராது, அது அந்த அந்த சுற்றுச்சூழல் தான் இருக்கும் பாருங்கள். அங்கே நீங்கள் பார்க்கும்போது அந்த பறவையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் கடவுள் அந்த சரீரத்தில் உண்டாக்கியிருக்க அந்த பறவைக்கு உண்டாக்கியிருக்கிற கலர் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்சரும் நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் கிளியராக தெரியும். ஏன் தெரியுமா? அது வாழ வேண்டிய அதனுடைய அடிப்படை தன்மை சுற்றுச்சூழலில் இருக்கிறதுனால அதை அந்த சூழலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக கிளிஸ்டர் கிளியராக ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அப்படி ரசிக்கக்கூடிய ஒரு பறவையை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கூண்டுக்குள்ளே போடுறது மாத்திரம் இல்லாமல் தண்ணிக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி செய்கிறவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன இவனெல்லாம் மனுஷனா? ஏன்னா இவனெல்லாம் மனுஷன் பறவைனே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பறவை வாழ்வதற்கான அடிப்படை தன்மை நிறைந்த சூழலை விட்டு பிரிக்கும் போது அதை பார்க்க அது அது அதனுடைய கஷ்டத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு மீனை பாருங்கள், தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த மீன் அதற்கான அடிப்படை தன்மை நிறைந்த ஒரு சுற்றுச்சூழலில் இருக்குது. ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த மீனை எப்படி பார்த்து ரசிக்கிறீங்க? அந்த மீனை தண்ணியிலேருந்து எடுத்தீங்கன்னா அந்த மீன் எப்படி துடிக்குது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் உண்டாக்கும் போது ஒரு பேசிக் நேச்சர் என்வாயர்மெண்ட்டோட தான் உண்டாக்கியிருக்கிறாரு. நல்லா சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்களையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கும் போது ரொம்ப அடிப்படையான தன்மை உள்ள ஒரு சுற்றுச்சூழலை தான் கர்த்தர் அப்போ தான் அந்த குறிப்பிட்ட அந்த ஜீவராசி அந்த சுற்றுச்சூழலில் முழு ஆற்றலோட செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஃபுல்லஸ் கெப்பாசிட்டியோட அந்த கிரீச்சர் செயல்படுறத நம்ம பார்க்குறோம். மனுஷனை உண்டாக்கும் போது மாத்திரம் ஆண்டவர் என்ன அவனுக்கு பேசிக் நேச்சர் இல்லாமலே வச்சிருப்பாரு, அடிப்படை தன்மை நிறைந்த சுற்றுச்சூழல் இல்லாமலே அவனை உண்டாக்கியிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் வந்து மரத்தை உண்டாக்கும் போது பூமியை பார்த்து நிலத்தை பார்த்து பேசினார், மரம் உண்டாக கடவுதுன்றாரு. ஏன்னா மீனை உண்டாக்கும் போது ஜலத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, மீன்கள் உண்டாக கடவுதுன்றார். இப்படி ஒவ்வொன்றையும் என்ன இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெறுமையை பார்த்து நிறை உண்டாகட்டும் என்று சொன்னார், எல்லாத்தையும் பார்த்து சொன்னாருங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னா, மனுஷனை உண்டாக்கும் போது மாத்திரம் ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கல. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா தன்னையே அவர் திரும்பி பார்க்க வேண்டியதாச்சு. அதனால்தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாய் மனுஷனாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ரொம்ப விலையேற பெற்றது. யோசித்து பாருங்க, ஒரு பறவைக்கே ஒரு பேசிக்கான நேச்சரை அடிப்படையான தன்மை உள்ள ஒரு சுற்றுச்சூழல் அதுக்கு அவசியம்னா, மனுஷனை உண்டாக்கும் போது கடவுள் வந்து தன்னையே திரும்பி பார்க்க வேண்டியதாச்சே. எங்கேயும் மண்ணை பார்க்கல, மரத்தை பார்க்கல, செடியை பார்க்கல, மிருகத்தை பார்க்கல. உங்களை என்னையும் உண்டாக்கும் போது தேவன் தன்னையே அவர் திரும்பி பார்த்து, வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். இப்போ அவரை திரும்பி பார்த்து நம்மளை உண்டாக்கியிருப்பார்னா, நான் கேட்குறேன், அவர் நமக்கான அடிப்படையான சுற்றுச்சூழலை வைக்காமலாம் நம்மளை உண்டாக்கியிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு தேவைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது, சவால்கள் வரும்போது, சிலர் நமக்கு எதிராக எழும்பி நிற்கும் போது மனசுக்குள்ள இந்த ஆழமான சத்தியம் வேலை செய்யணும். என்ன சத்தியம்? என்ன அவருடைய சாயலில் உண்டாக்குகிறார். என்னை உண்டாக்கும் போது மாத்திரம் அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்து உண்டாக்கல, தன்னையே அவர் திரும்பி பார்த்தாரே. அப்போ இன்னைக்கு நான் போகிற கஷ்டத்தின் நடுவே எனக்கான ஒரு சுற்றுச்சூழலை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நான் அவர் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ள நான் இருந்தேன்னா அதற்கான எல்லா வல்லமையும் ஆற்றலும் எனக்குள்ள இருந்து கர்த்தர் செயல்பட வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, மனுஷனை தேவனை விட்டு எடுத்துட்டோம்னா மனுஷன் வாழ வேண்டிய அந்த சுற்றுச்சூழலிருந்து தன்னை அவன் பிரிக்கிறான். பிரிக்கும் போது வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக மாறுது, எல்லாமே வேதனையாய் மாறுகிறது, எல்லாமே ஒரு நெருக்கடியாய் மாறுகிறது,
நிம்மதி இழக்கிறான், சந்தோஷம் இல்லை, நோக்கம் இல்லை, வாழ்க்கை எதற்காக வாழ்கிறேன், எதற்காக சம்பாதிக்கிறேன், எதற்காக எனக்கு ஆசீர்வாதம் வருது, எதையுமே தெரியாமல் வாழ்கிற ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. அது வேதனையான ஒரு வாழ்க்கை. இந்த வேதனையை கொடுக்க வேண்டும் என்று தான் பிசாசு அவன் சொல்லி திரிகிறான் பாருங்க. நம்ம ஒன்று மனசில் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நான் உம்மிடத்தில் திருப்பி கொண்டு வரேன். கையை வாயத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உமக்கு நேராக திரும்புகிறது. சொல்லுங்க வாயத்தை. என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக நான் திருப்புறேன். ஏன்னா அவர் எனக்கான நல்ல சுற்றுச்சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. கவனிச்சு பாருங்க. இந்த கண்ணோட்டத்தோட சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 26ஆம் வசனம் 27ஆம் வசனம், அதுக்கு பிறகு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வாக்கியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ கவனிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன காரியங்களை மனசில் வச்சு நீங்கள் இந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் மனுஷனை உண்டாக்கின பிறகு தன்னை போலவே அவன் செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. ஆமாம், தன்னை சுற்றி எப்படி ஒரு சுற்றுச்சூழல் தேவனுக்கு இருக்கோ அதே போல மனுஷனுக்கும் இருக்கணும்னு எண்ணம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க. நம்ம என்றைக்குமே அப்படி நினைக்கிறது இல்லையே. நம்ம எப்போவுமே ஆண்டவரை விட்டோம், ஆசீர்வாதத்தை விட்டோம், நன்மையை விட்டோம், நம்மளை பிரித்து தானே பார்க்குறோம். இந்த டிவைட் பண்ணி பார்க்க வைக்கிறது பிசாசுடைய வேலை. நம்மளை தேவனோடு சேர்த்து பார்க்க வைப்பது கர்த்தருடைய வேலை. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் அவரை விட்டு பிரித்து பார்க்கறதே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது தனக்குள்ள ஒருவனாக தான் பார்க்குறாரு. ஏன்னா உங்களை படைக்கும் போது தன்னையே அவர் திரும்பி பார்த்தாரு. யோசித்து பாருங்க. இங்கே பாருங்க, 26ஆம் வசனம் 27ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போமா? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். நல்ல கவனி, என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய சாயலில் மனுஷனையும் அவருடைய ரூபத்தில் மனுஷனை உண்டாக்கின பிறகு கர்த்தர் எப்படி செயல்பட வைக்க விரும்புகிறார்னா, அவர் எப்படி அதிகாரத்தை உபயோகப்படுத்துவாரோ அதே விதத்தில் அவனை உபயோகப்படுத்த விரும்புகிறார் பாருங்க. அவர்கள் ஆளக்கடவார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் ஆளக்கடவார்கள் என்று சொல்லி 27ஆம் வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி, இப்போ கவனிச்சு பாருங்க, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் எப்படி அவருடைய சுற்றுச்சூழலில் செயல்படுவாரோ அதே என்வாயர்மெண்ட்டுக்குள்ள அதே விதமான ஃபங்க்ஷனாலிட்டியில், செயல்முறையில், நிலைகளில், பொசிஷனில் மனுஷனையும் செயல்பட வைக்கணும்னு விரும்பி தான் அந்த ஒரு சுற்றுச்சூழல் அவனுக்கு உண்டாக்குறாரு. உண்டாக்குனவர் மாத்திரம் இல்லை, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் பொசிஷனையும் அவன் செயல்படுத்துவதுக்கு அவனை கொண்டு போய் ஒரு என்வாயர்மெண்ட்டில் விடுறாரு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க. இப்போ அதிகாரத்தை கொடுத்து அவனை அவருடைய சாயலில் உண்டாக்கி அவர் இருக்கிற அதே சுற்றுச்சூழலில் அவருடைய அதிகாரம் எப்படி செயல்படுதோ அதே போல் மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படணும்னு சொல்லி இப்போ கொண்டு போய் அவனை ஒரு சுற்றுச்சூழலில் விடுறாரு, ஒரு என்வாயர்மெண்ட்டில் கொண்டு போய் அவனை பிளேஸ் பண்ணுறாரு. அங்கே பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போமா? தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, நல்ல கவனிங்க அந்த வார்த்தை, மனுஷனை தேவன் என்ன செஞ்சாராம்? ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும், நல்லா கவனிங்க, அவனை வந்து மனுஷனை தான் சாயலில் உண்டாக்கிட்டு எங்கேயா போய் வாழு போ, பூமி எல்லாம் உனக்கு முன்பதான், போய் எங்கன்னா வாழு அப்படின்னு சொல்லலைங்க. அவனுக்கான ஒரு என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொண்டு போய் அதில் அவனை விடுறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தவர், இந்த உலகத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்ல, நல்லா சொல்லுங்கள், இந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்தவர், இந்த உலகத்தில் உங்களுக்கான சுற்றுச்சூழலை
ஏற்படுத்தி அங்கே உங்களை ஆளும்படி கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்வார்னு? சொல்லலாம், என்னை எல்லாம் ஆள்றாங்க, என்னை வேலையில் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை, அந்த இடத்துல கர்த்தர் அந்த நிலையை மாற்றி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார், செய்ய முடியும். எப்போ என் எண்ணங்கள் கர்த்தர் என்னை உண்டாக்கி வைத்திருக்கிற, எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற இந்த சுற்றுச்சூழல், இந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது காரியங்கள் எல்லாம் மாற்றுவதற்கு ஏதுவாக கர்த்தர் என்ன பயன்படுத்துகிறாரு. கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் கொண்டு வந்து இவனை ஏதேன் தோட்டத்தில் விட்டு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து இப்போ சொல்கிறார், பண்படுத்தவும் அதை காக்கவும் கர்த்தர் அவன் கையில் ஒரு வேலையை கொடுக்குறாரு பாருங்க. இப்போ இதில் ஒரு காரியம் நமக்கு புரியுது. ஆண்டவர் என்ன விரும்பலைன்னா, ஒரு மனுஷன் குறைவில் இருப்பதையும் அவனுடைய வாழ்க்கை வெறுமையில் இருப்பதையும் ஒழுங்கீனமாக இருப்பதையும் கர்த்தர் விரும்பவே இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எதில் அட்ஜஸ்ட் ஆகிட்டோம்? தோல்வியில் அட்ஜஸ்ட் ஆகிட்டோம், கஷ்டத்தில் அட்ஜஸ்ட் ஆகிட்டோம், என்ன இப்படி தான் நம்ம வாழ்க்கைன்னு இப்படி நம்ம அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எதை வெறுக்கிறாருன்னா, தரித்திரத்தையும் குறைவையும் தோல்வியையும் என்ன வெறுமையும் ஒழுங்கின்மையும் கர்த்தர் வெறுக்கிறார். அதை நானும் வெறுக்கணும். என்ன அவருடைய சுற்றுச்சூழலை வைத்து கொண்டு என்ன ஆண்டவர் என்ன தோல்வியையும் நஷ்டத்தையும் வெறுமையும் இருளையும் விரும்புகிறவனா என்ன வைப்பாரா? அதை வெறுக்கிறவனா? ஏன்னா அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறாரே. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எனிமி இன் ஹியூமன் லைஃப் இஸ் பாவர்ட்டி, லேக் அண்ட் இன்சஃபிஷியன்ஸ். குறைவும் தாழ்ச்சியும் தரித்திரமும் இருக்கு பாருங்க, இது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கு. இன்னைக்கு அந்த எதிரியை நாம துரத்துவதற்கான எண்ணம் நமக்கு வரலன்னா, நான் சொல்றேன், தப்பான பலத்த அரண்ல சிறைப்பட்டு போனவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை உடைக்கணும், அதை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றணும். அகற்றும் போதுதான் நான் என் வழியை வாய்க்க பண்றேன், நான் புத்திமானா மாறுறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வழியை வாய்க்க பண்ணணும்னா இந்த எண்ணம் வரணும், என்னை எங்கே வச்சிருக்கிறாரு கர்த்தர். இந்த வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனை கொண்டு வந்து எங்கே விட்டாரா? வாஸ்தவமே 15ஆம் கர்த்தர் எங்கே கொண்டு வந்து விட்டாரு? தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் விட்டாரா? நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன நட்டாத்தில் விட்டுட்டாரா ஆண்டவர். இந்த ஆண்டவர் ஒருத்தர் இருந்தாருன்னா என்ன இப்படி விட்டுருப்பாரா? கேட்டிருக்கீங்களா சொல்லி? சில நீங்களே உங்கள் ஜெபத்தில் புலம்பிருப்பேன், ஆண்டவரே இப்படி கொண்டு வந்து என்னை விடுறதுக்கா இங்கே கொண்டு வந்தீரு. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எங்கேயும் உன்னை வேதனைப்படுத்துகிற இடத்துல நான் விடுவதே இல்லை. உனக்கு என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அங்கே கர்த்தர் நம்மளை நன்மையாக நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, கொண்டு வந்தீங்க விட்டுட்டு சொல்கிறாரு, கேட்குறாரு பாருங்க. அதான் இயேசுநாதர் கேட்குறாரு, பொல்லாத தகப்பன்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க அறிஞ்சிருக்கிறீங்க? பொல்லாதவர்களுக்கே எதை கொடுக்க தெரியுமா? அப்போ நான் கேட்குறேன், நல்லவராக இருக்கிறவருக்கு எவ்வளோ நல்லதை கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? நான் கேட்குறாரு, நல்ல தேவன் நான், உன்னை ஏன் சாயல்ல உண்டாக்கி, உன்னை உண்டாக்கும் போது மாத்திரம் என்னையே திரும்பி பார்த்து நான் உன்னை உண்டாக்குனேனே, உனக்கு போய் நான் ஒரு கெடுதியை செய்வேனா? கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு ஒரு நாளும் ஒரு போதும் கெடுதியை செய்யவே மாட்டார். நல்லா ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை பண்ணணும், ஆண்டவரே எனக்கு கெடுதி செய்கிறவர் அல்ல, எனக்கு கெடுதி செய்கிறவர்கள் நடுவே எனக்கு நன்மை செய்கிற கர்த்தராய் நீர் என் கூட இருக்கிறீங்க. கெடுதி செய்கிறவங்க இருக்கிறாங்களா? இருப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் கூட இருக்கிறவங்க போகும்போது வரும்போது நம்முடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்காது பாருங்க. வளர வளர நிறைய பேருக்கு நம்முடைய வளர்ச்சி பிடிக்காது. ஆனால் அவங்க என்ன கெடுதி செய்ய நினைச்சாலும் என்னை வளர செய்கிறவர் எனக்கு நன்மை செய்கிறவராய் என் கூடவே இருந்து என்னை இன்னும் வளர வைப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கூட இருந்து என்னை இன்னும் வளரும்படியான வேலைகளை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அப்போ கவனிச்சு பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு எந்த கெடுதியும் செய்யறதில்லை. கொண்டு வந்து அவனை ஏதேன் தோட்டத்தில் விட்டார். இந்த ஏதேன்ற வேர்டு நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த ஏதேன் தோட்டம் போது ஏதேன்றது ஒரு பெரிய இடங்க. அந்த ஏதேன் என்கிற பெரிய இடத்துல ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டார். நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் ஏதேன் தோட்டம் அதான் ஒரு இடம் போல அப்படின்னு. ஏதேன்றது ஒரு இடம். அந்த பெரிய இடத்துல ஒரு தோட்டத்தை, ஒரு சாம்பிளை கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறாரு கையில். கொடுத்துட்டு சொல்றாரு, இந்த சாம்பிளை நீ என்ன பண்ணு, பண்படுத்தி
காத்து பராமரித்து என்ன பண்ணு, இது போல இந்த சாம்பிளை போல முழு உலகத்தையும் என்ன வாக்கு ஏதேனா மாத்து. அதற்காக ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை உன் கையில் கொடுக்குறேன். இந்த சுற்றுச்சூழலை போல நீ எல்லா காரியங்களையும் மாத்தியாமன்றாரு. இதை அவன் விளங்கி கொண்டு செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு நான் சொல்றேன் முழு உலகமும் ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் பிசாசு பாருங்க, அந்த ஏதேன்ல இருந்த அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த தேவன் உண்டாக்கி கொண்டு போய் அவன் அந்த தோட்டத்தில் விட்டாரு அப்படின்னு சொல்லுது பாருங்க. அந்த இடத்திலிருந்து அவனை வெளிக்கொண்டு வரக்கூடிய வேலைகளை தான் இன்னைக்கும் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். ரெண்டு அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம விளங்கி கொள்ளணும். அந்த ஏதேன் அப்படின்றது என்ன, ஈடன் வருது பாருங்க இங்கிலீஷில். ஈடன் அப்படின்னா அந்த ஈடன்ற வார்த்தை ஏதேன் தோட்டம்னு வருது பார்த்தீங்களா. ஏதேன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஈடன்ற வேர்டு வந்து எங்கேருந்து வந்ததுன்னா ஏடன் என்கிற வேர்டில் வந்துச்சான். அந்த ஏடன் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, ஆப்சல்யூட் பிளஷர் அப்படின்னா முழுமையான மகிழ்ச்சியும் முழுமையான இன்பம் நிறைந்த இடத்துல கொண்டு வந்து மனுஷனை விட்டாராம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் விடும்போது எங்கே கொண்டு வந்து விடுறாருன்னா, அவனை சும்மா ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிற கொஞ்சம் நேரம், ஆண்டவர் அவனை கொண்டு வந்து முழுமையான மகிழ்ச்சியும் இன்பம் நிறைந்த இடத்துல விட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷனை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து விட்டாரா? அதை எப்படி சொல்லலாம்? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கான சுற்றுச்சூழலில் எப்படி விட்டுருக்கிறாருன்னா, முழுமையான மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அனுபவிக்கிறவங்களாய் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படித்தான், அதுக்கு தான் அர்த்தம் பாருங்க. ஏதேன் அப்படின்னா அது ஏடன் அப்படின்ற வார்டுலேருந்து வந்திருக்கு. ஈக்கு பதிலா ஏ போட்டுக்கணும். அந்த வார்த்தையிலேருந்து தான் ஈடன் வந்துச்சு. ஏடேன்றது தான் ஈடன் வந்துச்சு பாருங்க. அதனால என்ன சொல்றாங்க, அந்த ஏடேன்ற வார்த்தை என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, ஆப்சல்யூட் பிளஷர், முழுமையான மகிழ்ச்சி, முழுமையான இன்பத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருந்தார். நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன விரும்புறாரு? வாழ்க்கை இன்பகரமாக்க, வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக்குவது தான் கர்த்தருடைய குறிக்கோள். பிசாசுடைய குறிக்கோள் என்ன? இன்பமா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறியா, அதை எப்படி காலி பண்ணலாம். ஆனால் நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவனாகிற. கையை வாய்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிற தேவன் பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சுற்றுச்சூழலை உண்டாக்குறாருன்னா, நான் முழுமையான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அடைகிற ஒரு இடத்தை கர்த்தர் எனக்கு உண்டாக்கிட்டே இருக்கிறாரு. சந்தோஷம் குறையும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, இல்லை இல்லை இல்லை, உனக்கு நான் உண்டாக்கியிருக்கிற சுற்றுச்சூழல் முழுமையான இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற இடம். நான் கேட்குறேன், உங்கள் வீடு எப்படி இருக்குது? உங்கள் உறவு எப்படி இருக்குது? நீங்கள் வேலை செய்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குது? நீங்கள் பழகிறவர்கள் மத்தியில் எப்படிப்பட்டதை நீங்கள் பார்க்குறீங்க? இன்பகரமாக இருக்கா? மகிழ்ச்சிகரமாக இருக்கா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய பேர் வந்து இன்பம் மகிழ்ச்சி அப்படின்னாலே நிறைய பேர் அதெல்லாம் ரொம்ப நம்ம அனுபவிக்கக்கூடாது, அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது, நமக்கு அது ஒத்து வராதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இல்லைங்க. கர்த்தர் தான் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு மனுஷனுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்கள், இன்பமாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்ததே யார் தான்? கர்த்தர் தான். ஒன்றும் தப்பு கிடையாது. நியாயமான இன்பங்களை அனுபவிப்பது தப்பே கிடையாது. பைபிளில் ஆண்டவர் எப்படி நியாயமான இன்பங்கள், நியாயமான ஆசீர்வாதங்கள், நியாயமான ஆசைகளெல்லாம் நம்ம எப்படி நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த அனுமதியோடு நம்ம செயல்படுவோம்னா, நான் சொல்கிறேன், அது ஒரு நாளும் நம்மளை கெடுக்கவே கெடுக்காது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு நியாயமான முழுமையான இன்பத்தையும் என்ன மகிழ்ச்சி அனுபவிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது அதை அவனை கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி வழி விடுவார்? ஆனால் அந்த மனுஷன் தேவன் வைத்திருக்கிற அந்த முழுமையான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் துஷ்பிரயோகப்படுத்தும் போது, அப்யூஸ் பண்ணும்போது, அது வாழ்க்கைக்குள்ள எல்லா கெடுதியும் அசுத்தத்தையும் கொண்டு வருது. தேவன் இந்த சரீரத்தில் இந்த வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, இந்த இன்பத்தை நான் நியாயமான விதத்தில் அனுபவிக்கலனா நான் அதை துஷ்பிரயோகப்படுத்துறேன். நல்லா கவனித்து பாருங்க. இச்சை எப்படி உள்ள வருது? இந்த சரீரத்தின் மூலமா தேவன் அனுபவிக்க வைத்திருக்கிற நியாயமான இன்பங்களை
குடும்ப உறவோடு, குடும்ப வாழ்க்கையோடு, உறவோடு, கணவன் மனைவி என்கிற உறவோடு அதை நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு அன்பின் நிமித்தமாக அதை நான் செய்யலைன்னா, நான் இந்த இன்பத்தை, இந்த ஆசையை இச்சைக்கு எதுவாக பயன்படுத்துகிறேன், என் சுயநலத்துக்கு எதுவாக அது என்ன செய்யணும்? பல கெடுதியை உறவுக்குள்ளே கொண்டு வரும். நல்லா கவனிக்கணும். அது இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா அது காரணம் இன்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிற விதத்தில் நியாயமாய் பகிர்ந்து கொள்கிறோமா? அன்பை நியாயமாக பகிர்ந்து கொள்கிறேன்னா? நல்லா கவனித்து பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துஷ்பிரயோகப்படக்கூடிய எந்த இடத்திலும் பிசாசு நுழைஞ்சிடறான். நுழைஞ்சு என்ன பண்ணுறான்? அந்த முழுமையான சந்தோஷம், அந்த முழுமையான இன்பத்தை கெடுதியாக நம்ம வாழ்க்கையில் மாற்றுறான். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நாக்கில் ருசிக்கிற ஒரு இன்பத்தை கர்த்தர் வச்சிருக்காரா இல்லையா? எத்தனை பேருடைய நாக்கு ருசிக்கு தெரியும்? சிலரெல்லாம் சொல்லுவாங்க ருசி கண்ட பூனைன்றாங்க, பார்த்தீங்களா? சிலதெல்லாம் நாக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன மசாலா, இது என்ன சாப்பாடு எல்லாம் பக்காவாக தெரியும். நான் ஒருத்தரோட போயிருந்தேன் பாருங்க சாப்பிட்றதுக்கு. அவர் சொன்னார், நிறையா சாப்பிடாதப்பா அப்படின்னாரு. ஓகேங்க, நீங்கள் சொல்கிறது நிறையா சாப்பிட அக்கறையாக சொல்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் சொன்னார், நிறையா சாப்பிடான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, சாப்பிடும்போது நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிடாத. என்ன பண்ணாத? நான் கேட்குறேன், உங்களால் முடியுமா? யாராவது ஒருத்தர் அப்படியே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். நான் டேஸ்ட்டே பண்ண அப்படின்னா சொரண கட்ட நாக்கு. ஆமாம் இல்லையா? சொரணன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நான் உப்பு போட்டிருக்கிறாங்களே எப்படின்னு இந்த நாக்குக்கு சொரணை இருந்தால் தான் தெரியும். அது அந்த சொரணை இல்லைன்னா என்ன போட்டு என்ன பிரயோஜனம்? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நாக்கில் ருசிக்கிற இன்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இது தப்புன்னு எப்படி சொல்றது? இதை நியாயமான விதத்தில், பேலன்ஸ்டான விதத்தில் உபயோகப்படுத்த கர்த்தர் இந்த சரீரத்துக்கு, இந்த நாக்குக்கு அனுமதி கொடுத்துருக்கார். இதுக்கு மிஞ்சி இந்த நாக்கை வச்சு சாப்பாடை ருசிக்கணும், இந்த நாக்கை வச்சு சாராயத்தை ருசிச்சா? ஹலோ, நான் சொல்றது புரியுது? நாக்கு அதையும் ருசிக்குது இல்லை? இங்கே இருக்கிற யாரும் இல்லை, நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த இன்பத்தை என்ன பண்ணுறேன்? துஷ்பிரயோகப்படுத்துகிறேன். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாளில் லிவரை காலி பண்ணிடும், கிட்னியை காலி பண்ணிடும், அப்புறம் எல்லாம் காலியான பிறகு ஏசப்பா வந்தால் ஒன்றும் நடக்காது. சொல்ல புரியுதா? சில சொல்லுவாங்க, நான் எல்லாம் குடிக்கிறதெல்லாம் குடிச்சு மூச்சு எல்லா ஆர்கனும் செத்து போயிருக்கோம், இனிமேல் ஒரு ஆர்கனும் உள்ள இல்லை, அப்படி அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. இப்போ சொல்லுவாங்க ஏசப்பாக வாழ்ந்தா, ஏசப்பாக என்னத்தை வச்சு வாழ போற? அப்படியே எக்ஸப்ஷனல் கேஸில் ஆண்டவர் சிலர் வச்சுக்கிறாரு, காப்பாத்துறாரு. ஓகே, பாராட்டக்கூடிய விஷயம்தான். எத்தனை வாட்டி காப்பாத்தினாலும் திருப்பியும் பாட்டில் பின்னாடியே போனா? சரி, டாபிக் வருவோம், வெளியே போயிட்டோம். ருசி, இந்த நாக்கில் அந்த ருசியை அனுபவிக்கிற ஒரு இன்பம். இந்த நாக்கு, இந்த நாவு இந்த சரீரத்தில் எவ்வளோ முக்கியமான ஒரு அவயம் பாருங்க. இந்த நாவில் நான் ருசித்து சாப்பிட்றது அந்த நியூட்ரிஷனை மாத்திரம் சரீரத்துக்கு கொண்டு போகல, இந்த நாவில் ருசித்து சாப்பிட்றதுனால அதனுடைய இன்பத்தையும் நான் அனுபவிக்கிறேன். இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னா இந்த நாக்கு சும்மா சுழட்டி சுழட்டி உள்ள வாயில் அள்ளி போடுற கரண்டி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்ன, வெறும் ஸ்பூன் மாதிரி எடுத்து ஸ்பூனுக்கு பதிலாக நாக்கு என்ன பண்ணிக்கலாம், நீட்டி நீட்டி அள்ளி உள்ள தள்ளிக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாக்கில் ருசியை வச்சு அதை சாப்பிட்றத நம்ம ருசித்து சாப்பிடும்போது சரீரத்துக்கு அது ஆரோக்கியத்தை உண்டாக்குது. அதான் சொல்கிறார் கர்த்தர், நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா சாப்பிட்ற ஆகாரத்தை ஆசீர்வதிக்க ருசிக்கிறேன், அது என் சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுது, எனக்கு அது ஆரோக்கியத்தை உண்டாக்குது, வியாதி என்னை விட்டு அப்புறப்படுத்துறாரு. இதெல்லாம் இந்த இன்பத்தெல்லாம் நியாயமானத்தில் அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க 9ஆம் வசனம் வாங்க, இங்கே பாருங்க. இது கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. நீங்கள் பார்க்கறத முறைச்சி பார்க்கறத பார்த்தா சில நேரம் ஒரு மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் இதை காட்டினா தான் உங்களுக்கும் புரியும். 9ஆம் வசனம் வாசிப்போமா? என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு, ஹலோ நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அசிங்கத்தையும்,
அப்படிதானே பண்ணியிருக்கணும். ஆசை இன்பம் இருக்கக்கூடாது. அழகை ரசிக்கிறதுக்கு எதுக்கு இந்த கண்ணை கொடுத்துருக்கணும் ஆண்டவர்? என் கேள்வி அதான், அழகை ரசிக்கிறதுக்கு எதுக்கு இந்த கண்ணை கொடுத்தாரு? அப்போ சொல்ற பாருங்க, என்னது? தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறிய தக்க விருட்சங்களையும் பூமியிலிருந்து யார் பண்ணாரு? நீங்க பண்ணீங்களா? நான் கேட்குறேன், இந்த ஆசை இந்த காரியத்தெல்லாம் ஒரு மனுஷன் அனுபவிக்கிறதுக்காக பூமியில முளைப்பிக்க பண்ணாரு. மரத்தை முளைப்பிக்க பண்றாரு, கனியை முளைப்பிக்க பண்றாரு, அழகான இயற்கைகளை முளைப்பிக்கிறாரு. இந்த கண்ணை வச்சு அழகானதை பார்க்கிறேன், இந்த நாவை வச்சு ருசியானதை சாப்பிட்றேன். ஆனா ஆண்டவர் சொல்லல பார்க்கறதெல்லாம் பாவம், நீ ருசிக்கிறதெல்லாம் உனக்கு தகாதுன்னு சொல்லல. ஆண்டவர் நியாயமான என்னுடைய சுற்றுச்சூழலுக்குள்ள நான் உன்னை வைத்து, என்னுடைய என்வாயர்மெண்ட்டுக்குள்ள வைத்து நீ செய்யக்கூடிய எதுவுமே உன்னை பாவத்துக்கு நேராக கொண்டு போகாது. அது உன்னை நல்ல காரியங்களை செய்வதற்கு நேராக உன்னை நடத்தும். அது என்ன செய்யணும்னா, நீ உன் வழியை வாய்க்க பண்ண, நீ புத்திமானாய் நடப்பதுக்கான நல்ல நல்ல வெற்றிகளை நீ அடைவதற்கு நேராக நடத்தும். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? புசிப்பதுக்கு சகல விதமான விருட்சங்களையும் கர்த்தர் ருசியை வச்சு, மூக்கில் ஸ்மெல்லை வச்சு, கண்ணில் பார்க்கறத அழகை ரசிக்கும்படி வச்சு, கண்ணை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாமா? ஹலோ, கல்யாணமான மனைவியை பார்த்து தான் ரசிக்கணும். ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, மனைவி வச்சுக்கிட்டு எல்லாரையும் ரசிப்பாங்க. அது இந்த கண் என்ன பண்ணும்? கொஞ்ச நாள்ல $, ஆகிடும். வாழ்க்கையும் $, ஆகிடும், ஃபேமிலியும் கொஞ்ச நாள்ல பிசாசு உள்ள வந்துட்டான். கண்ணின் அழகை பார்க்க வச்சு அசுத்தத்தை உள்ள கொண்டு வந்து நோக்கத்தை மாற்றி சுற்றுச்சூழல் இருந்து வெளியே எடுக்கிறான், உருவுறான் நம்மளை. நிறைய பேர் விழுந்து போகிறது காரணம் என்ன? கர்த்தர் வச்சிருக்கிற இந்த ஆசை, இந்த இன்பம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சுற்றுச்சூழல், அந்த பவுண்டரி, அந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ள இல்லாம போகும்போது, இங்க இருந்து பக்கத்து வீட்டு சேனலை எட்டி பார்த்தோம்னா, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், போச்சு. என்ன போச்சு? கர்த்தர் உண்டாக்குன என்வாயர்மெண்ட்ல இருந்து நான் எனக்கு ஒரு என்வாயர்மெண்ட்டை, ஒரு சுற்றுச்சூழலை உண்டாக்குறேன். எதுக்கு? நான் பாதாள குழியில் என்னையே தள்ளிக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க பாருங்க. எல்லாமே கர்த்தர் அனுபவிக்கிறதுக்கு நியாயமானது அப்படின்றார் பாருங்க. பாருங்க, நீங்க இந்த ஃப்ளார்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பூ பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு சில அழகான பூலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படியே நின்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரோஜா பூ அப்படின்னா அந்த செடிக்கிட்ட போய் நின்றுவாங்க சிலர்லாம், பார்த்துருக்கீங்களா? ஊட்டிக்கெலாம் போனீங்கன்னா, கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா, அந்த சீசன் டைம் போனீங்கன்னா ஃப்ளார் ஷோன்னு நினைக்கிறான். என்ன ஷோ? அங்கேருந்து பெண்களை வெளியே கொண்டு வரதுக்குள்ளே ஆண்கள் படுற பாடு இருக்குது, பார்த்தீங்களா? என்ன ஆகும்னா, அந்த பூ பாரு, ரோஜா பூ, சிவப்பு ரோஜா, என்ன வெள்ளை ரோஜா, அப்புறம் மஞ்சள் ரோஜா, அப்படி இருக்கான்னு தெரில, எந்த இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அப்படி பாருங்கள், என்ன செய்யணும்? அந்த பூவுடைய அழகு, அதனுடைய வாசனை, கண்ணு பார்க்குது, அழகை ரசிக்குது, வாசனையை மோடுறேன், அது பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்கு. கர்த்தர் அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சின்ன பையனாகும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் சொன்னார், ஒரு அம்மா தலையில் பூ வச்சுட்டு வந்துட்டாங்க. பூ வச்சுட்டு வந்தோடனே அந்த அம்மாவை பார்த்து, உலகம் உலகம் வருது, உலகம் உலகம் அப்படின்னாரு. எனக்கு உலகம், நான் சின்ன பையன், உலகம் நான் திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி பார்க்குறேன் உலகம். அதுக்கப்புறம் இந்த பூ வச்சுட்டு பூ, கொண்டையில் பூ வச்சிருக்கு பாரு அப்படின்னாரு. நான் நினச்சேன், கொண்டையில் பூ வைக்கிறது இவ்வளோ தப்பா? அவன் சொல்ல, பூ எடுத்து போட்டு சர்ச்சுக்குள்ளவா. இன்னைக்கு நான் சொன்னேன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வேற சொல்ல வேண்டியதாக இருக்கு, இன்னைக்கு அதை சொல்ல மாட்டோம். அந்த அந்த நாட்களில் பூ வச்சா பாவம், தலையில் பூ வச்சா வைக்கிறாங்க, பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அப்பா பூ வைக்கிறாங்க, ஏழை மக்கள் வச்சுட்டு போகிறாங்க கூட, ஏன்னா பணக்காரனாவது கொஞ்சம் காசு கொடுத்து பர்ஃப்யூம் வாங்கி என்ன பண்ணிக்கிறான், அவனை
வாசனையாக்கிக்கிறான். ஏழைகளுக்கு இலவசமாக கிடைக்கிற வாசனை திறவே அதுதான். பூவை வச்சுட்டு போகிறாங்க விட்டு தொலை. இது எவ்வளோ உண்மை பாருங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு நொட்டை, ஒரு தப்பு, அது இதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன், இல்லை, நியாயமான இன்பங்களையும் ஆசைகளையும் முழுமையான மகிழ்ச்சியையும் முழுமையான இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய், ஏதேன் அப்படின்னா முழுமை ஆப்சல்யூட் ப்ளஷரான ஒரு இடத்துல கொண்டு போய் மனுஷனை கர்த்தர் விட்டாராம். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிட்டாரு. சில சொல்லுவாங்க பாருங்க, இந்த குடும்பத்தில் போய் என்னை தள்ளிட்டார் ஆண்டவர். எந்த குடும்பத்தில்? நியாயமான இன்பங்கள், நியாயமான ஆசைகள் உள்ள இடத்துல தான் கர்த்தர் வைக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த எண்ணெல்லாம் மாறணும் பாருங்க. என்னை கொண்டு போய் எங்கேயோ தள்ளிட்டாங்க, என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க, என்னை கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க. கிடையாது. கர்த்தர் இருக்கிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் எப்பொழுது நல்ல இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க தான் எண்ணமுடையவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பார்வைக்கு அது தப்பாக இருந்தால் கூட அதை நல்லதாக மாற்ற கர்த்தருக்கு வல்லமை இருக்குன்றதை நம்புங்க. உங்கள் எண்ணங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. என்ன கர்த்தருக்கு நேராக திருப்பணும்னா, எனக்கு கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், எனக்கு அவர் எப்பொழுதும் நல்ல சுற்றுச்சூழலை உண்டாக்குறார். He is a God who creates a good environment for me. இதை நம்பணும் பாருங்க. நம்ம ஆண்டவர் கொண்டு போய் மனுஷனை விட்டு, அது ஏதேன் அப்படின்னா, ஏடன் அப்படின்னா absolute pleasure. இந்த ஏதென்ற என்ன, ஏதேன் தோட்டம் வருது பார்த்தீங்களா, அந்த ஏதென்ற வார்த்தை கிரேக்க மொழியில கவனிச்சிங்கன்னா பரதேசி என்று சொல்லப்படும், பாரடைஸ். இன்னொரு அர்த்தமும் இருக்கு பாருங்க. இப்படி நம்ம யோசிச்சுக்கிறோமா, என்னைக்காவது கர்த்தர் கொண்டு போய் அவனை ஏதேன் தோட்டத்தில் விட்டாரு, அதோட முடிச்சிட்டோம் நம்ம கதையை. ஆனால் எங்கே கொண்டு போய் அவனை ஒரு நல்ல ஏதேன்றது ஒரு பெரிய இடம், அதில் ஒரு தோட்டத்தில் கொண்டு போய், அவனுக்காக உண்டாக்குன ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் விட்டு, அந்த தோட்டம் எப்படிப்பட்ட இடம், அந்த சுற்றுச்சூழல் எப்படிப்பட்ட இடம், ஆண்டவர் சொல்றார், முழுமையான சந்தோஷத்தையும் முழுமையான மகிழ்ச்சியையும் முழுமையான இன்பத்தையும் அனுபவிக்கிற இடம். அது இன்னொரு அர்த்தத்திலையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனுக்கு ஒரு பாரடைஸை கொடுத்தாராம், பரதேசியை கொடுத்தாராம். நமக்கு தெரிஞ்ச பரதேசிலாம் என்னது? நான் சொல்றது பரலோக பரதேசி. நீங்க சிரிக்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம பரதேசின்னு நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம ஒரு ஒன்றும் இல்லாத பரதேசிங்க போல இது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை சில கிறிஸ்தவங்க ரொம்ப பரிசுத்தமான இருக்கிற கிறிஸ்தவங்க, நம்ம பரதேசி, நம்முடைய குடியிருப்போ சியோன், நமக்கு இங்கே எங்கேயும் குடியிருப்பு இல்லை, நம்முடைய குடியிருப்பு நேராக பரலோகம்தான். அஃப்கோர்ஸ் நம்முடைய பாரடைஸ் ஹெவனில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய பாரடைஸ் எங்கே இருக்குது? நம்முடைய என்ன பரதேசி எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. எல்லாம் ஒரு நாள் போவோம் அந்த பரதேசிக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த நம்பிக்கையாவது இருக்கட்டும். எந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடைசியில் எங்கே போய் சேர்ந்துருவேன் சொல்லுங்க? நல்ல பரதேசிக்கு போய் சேர்ந்துருவேன். நல்லா சொல்லுங்க, எங்கே போய் சேர்ந்துருவேன்? பரதேசினா பரலோகம். ஆண்டவர் சொல்றாரு, அங்க உனக்கு பரதேசியான இடம் இருக்குப்பா, நான் உன்னை வாழும்படி உண்டாக்கி இருக்கிற என்னுடைய சுற்றுச்சூழல் இந்த பூலோகத்தில் உன்னை நான் வச்சிருக்கிறேன் பாரு, அது உனக்கான பரதேசி, அது உனக்கான பாரடைஸ். என்னைக்காவது என் குடும்பத்தை ஒரு பாரடைஸா பார்த்துக்கிறேன்னா, என்னைக்காவது என் வேலையை ஒரு பாரடைஸான இடமா பார்த்துருக்கிறேன்னா, என்னைக்காவது என்னை கர்த்தர் எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அதை ஒரு பாரடைஸா கர்த்தர் மாற்ற விரும்பி என்ன அங்கே வச்சிருக்கிறாருன்னு பார்க்குறேன்னா, இந்த எண்ணம் வரலன்னா நான் சொல்றேன், நான் எப்படி என் வழியை வாய்க்க பண்ணுவது கர்த்தரை நான் உபயோகப்படுத்துறேன்? ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தர் நமக்கு முழுமையான இன்பத்தையும் முழுமையான சந்தோஷத்தையும் முழுமையான ஒரு பரதேசி, ஒரு பாரடைஸை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு சுற்றுச்சூழல், இந்த குட் என்வாயர்மெண்ட்ல தான் கர்த்தர் கொண்டு வந்து ஆதாமை விடுறாரு. அவனை எப்படி கொண்டு விடுறாரு? அதான் பாருங்க, அவனுக்கு எதுவுமே அங்கே குறைப்படலை. ஏன்னா அது முழுமையான இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு இடம். அவனுக்கு முழுமையான ஒரு பாரடைஸா பரதேசியா இருந்துச்சு. என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. இப்படிப்பட்ட சுற்றுச்சூழலில் இருந்து பிசாசு அவர்களை வெளியே அனுப்புறான் பாருங்க.
கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து அவருடைய நிறைவுக்குள்ள வைக்க விரும்புற, ஆனா என் புத்தி, என் எண்ணங்கள் என்னை குறைவுக்குள்ள கொண்டு போக வைக்குது. என் அபியாசங்கள், என் பேச்சு, என் பழக்க வழக்கம் எல்லாம் என்ன பண்ணுது? நான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற அந்த குட் என்வாயர்மெண்ட்டை நான் உதறி தள்ளி நான் போய் எல்லா சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறேன், எல்லா அசுத்தத்திலையும் போய் மாட்டுறேன். கர்த்தர் ஒரு நாளும் நம்ம எதில் போய் மாட்டினாலும் அவரை பிரேம் பண்ணவே முடியாது. இந்த பிளஸ்ஸிங்ஸ் என்ற சபைக்கு வரீங்கன்னா வாரந்தோறும் உங்களுக்கு சொல்லித்தராரு, உங்களை நல்லா ஆக்கிற வழிகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி. எத்தனை பேருக்கு அப்படி கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரா? நல்லா ஆகிறதுக்கான வழியை உங்களுக்கு காட்டுறாரா? இன்னைக்கு காட்டுற ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டை உண்டாக்க கர்த்தர் எப்படி வேலை செய்யறது, எப்படி உங்கள் எண்ணத்தை எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் யுவர் திங்கிங் இன் காட்ஸ் என்வாயர்மெண்ட். நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாருங்க, நீங்கள் துன்பப்படுறீங்க பாருங்க, நீங்கள் வேதனைப்படுறீங்க பாருங்க, நீங்கள் தோல்வி, அதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் நமக்குள்ள வந்து ஒரு உறுதியான ஒரு நிலை நம்ம எடுத்து, இல்லை நான் இங்கே இருக்க போகிறதில்ல, இங்கே இருந்து நான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற அந்த முழுமையான சந்தோஷம், இன்பத்துக்குள்ள, அந்த முழுமையான பரதேசி பாரடைஸ்குள்ள நான் என் வாழ்க்கையை கொண்டு வரணும். எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு சுற்றுச்சூழலை இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து கர்த்தர் உங்களுக்கு. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இதுக்கு எதிராக இருக்கா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்த கர்த்தர் ஒரு பாரடைஸாக மாற்ற அவரால் முடியும். நீங்கள் இருக்கிற இடத்த முழுமையான இன்பமும் மகிழ்ச்சி நிறைந்த இடமாக கர்த்தரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படிப்பட்ட இடத்துல தான் கொண்டு வந்த மனுஷனை விட்டுட்டு கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, பண்படுத்தி அதை காத்துக்கொள்ளுன்றார். அதுக்கு பிறகு என்ன சொன்னார் பாருங்க, இவன் நம்ம கொண்டு வந்து விட்டுட்டு, இப்போ நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும் பாருங்க, எப்படி இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தையும் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார் பாருங்க. அவனை மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு இடத்துல விடுறாருன்னா விட்டுட்டு அவன்கிட்ட சொல்கிறார், பாரு இதில் எல்லாமே இருக்குது, உனக்கு முழுமையான சந்தோஷம், இன்பம், பாரடைஸ் மாதிரியான இடத்த உனக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், 10ஆம் வசனம் வாசிப்போமா? 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போம். தோற்றத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே எல்லாம் சொல்லுங்க, என்ன விளையுமா? பொருளாதார ஆசீர்வாதம் விளையுன்றார் பாருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் கொண்டு வந்து அவனை எங்கே விட்டாரோ விட்டுட்டு அவனை சொல்கிறாரு, அந்த இடம் உனக்கு எப்படிப்பட்ட இடம்? முழுமையான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குற இடம், உனக்கு முழுமையான பாரடைஸ், பரதேசியான இடம். அந்த இடத்துல கர்த்தர் சொல்ல, உனக்கு அங்கே பொண்ணு விளையும். அவனுக்கு என்ன பஞ்சம் இல்லை? தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லை, பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு காட்டுறாரு. நல்லா கவனிங்க. பாருங்க, ஒரு மனுஷனுக்காக 4 நதி ஓடுது. அவனுக்கு வேண்டிய எல்லா கனிகளும், கனி கொடுக்கக்கூடிய மரங்களை கர்த்தர் உண்டாக்கி அவனை சாப்பிடும்படி அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் உண்டாக்கி இப்ப சொல்றாரு, உனக்கு பொண்ணையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறேன். இதை எல்லாத்தையும் கொடுத்த பிறகுதான் கர்த்தர் சொல்றார், பண்படுத்தி அதை காத்துக்கொள் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. நிறைய பேர் பொண்ணே தப்புன்றாங்களே. பொண்ணுன்னா கோல்டு, என்ன கோல்டு என்ன பண்றோம்? தப்பு. என்கிட்ட ஒருத்தர் ஆர்கியூ பண்ணார் பாருங்க. என்ன சொன்னார்? ஐயோ, தங்கம்லாம் வந்து கர்த்தர் அருவருக்கிற ஒன்றுனார். தங்கம்லாம் என்ன பண்ணக்கூடாதான்? கழுத்தில் போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டுன்னா அது கழுத்தில் தொங்கக்கூடாது. அதை கழட்டி கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போட்டுருந்தான். நான் கேட்டேன், கர்த்தர் பொண்ணே அருவருக்கிறாருன்னா அந்த அருவருக்கிற பொண்ணை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போட்டால் காணிக்கை பெட்டியை அருவருக்க மாட்டாரான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே போடுங்க, அது ஒன்றும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்பட்டோம்னு நான் சொல்கிறேன், கெடுதியான
ராங்கான என்வாயர்மெண்ட்டு, ராங்கான மோட்டிவேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, ராங்கான திங்கிங்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றுறீங்க. கர்த்தர் உங்களுக்கான எல்லா முழுமையான இன்பத்தையும் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுற்றுச்சூழலை வைத்து ஒரு பாரடைஸ் மாதிரி உண்டாக்கி உங்களுக்கு வேண்டிய தண்ணி, உங்களுக்கு வேண்டிய ஆகாரம், உங்களுக்கு வேண்டிய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சு சொல்றாரு, இப்போ எடுத்து நீ பண்படுத்தி அதை காத்துக்கொள்மானே அப்படின்றாரு. ஆனால் நான் என் எண்ணத்தினால அதெல்லாம் என்ன பண்ணுறேன், உதவி தள்ளுறேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. அந்த கல்யாண நேரத்தில் இந்த தாலி எடுத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. தாலி எடுத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்த உடனே அந்த நடத்துறவருக்கு தாலியை தொட்டால் அவருடைய அபிஷேகமே போயிடுமா. ஆனால் தங்கத்தை தொட்டால் அனாயிண்டிங்கெலாம் பொத்துன்னு கீழே வந்துடும் போல இருக்கு. அதனால் அவர் சொல்கிறாரு, தாலி எடுத்து கொடுக்குற நேரத்தில் நாங்கள் உட்காந்துருந்தோம், என்ன பார்த்து இப்படி திரும்பி அப்படின்னாரு. என்னடா இவர் கையெல்லாம் காட்டுறாருன்னு பார்த்தா அப்புறம் தாலி. அப்புறம் நான் வாங்கி தாலியை என்ன பண்ணேன், ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அவங்கள முடிச்சுட்டு வந்துட்டேன் பாரு. அதை இன்னொருத்தர் பார்த்துட்டு என்ன கேட்குற, நீ எப்படி அந்த கல்யாணத்தில் போய் அவரே தாலி எடுத்து கொடுக்கல, நீ எப்படி தாலி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்ன, தாலி எடுத்து கொடுக்குறதுன்னா பெரிய விஷயமா? நான் என்னமோ காசு கொடுத்து தாலி வாங்கி அவங்களுக்கு கொடுத்த மாதிரியும் அவங்க காசு வாங்கிட்டு அவங்க கழுத்தில் அவங்க போட்டுக்கிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு. நான் சொன்னேன், அவங்க தாலி அவங்க கழுத்து அவங்க காசு, என்ன ஒரு ஊழியக்காரனா ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிச்சேன். ஏன் ஆசீர்வதிச்சேன்னா, பொண்ணை விளைய வச்சவரே கர்த்தர் தானேங்க. அவர் விளைய வச்சதை நான் ஆசீர்வதிக்காம நான் சபிக்கணுமா? நான் அப்போ நல்லா கவனிங்க. சிலெல்லாம் பார்த்துட்டு நோட்டம் விடுவாங்க பார்த்துறீங்களா, இது வந்து ரொம்ப அதிகமாக போட்டுக்குது. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கள் சவுத் சைடில் கூப்பிட்டு போய் இந்த பாட்டிங்கெல்லாம் டோலாக்கு மாதிரி போட்டுருவோம், இந்த குண்டுமணி மாதிரி. எங்கள் ஊர் பாட்டிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படி. அது போட்டு போட்டு காது தொங்கி காதுக்குள்ளே கையை உள்ளிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும் பாருங்க. அவங்களாம் கூட்டு போய் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டுறணும். விட்டா இது எத்தனை கேளு, எத்தனை சவரம் சொல்லு அப்படி. இதெல்லாம் கண்ணில் நோட்டம் விட்டு இது வந்து ஒரு சவரம் இருக்கும். அதுக்கு தனி ஒரு அபிஷேகம் வேணும், அது தனி ஸ்பெஷல் கிஃப்ட். அது நான் தான் சொல்ல, சிலர் நீ பேசாமல் ஊழியக்காரனாக இருந்தா ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு ஒரு டிசைனராக மாறிடு. எவ்வளோ போட்டால் நமக்கு என்ன, யார் என்ன போட்டால் என்ன, இந்த டிசைன் போடக்கூடாது, அந்த டிசைன், ஆமாம் இவர் பெரிய டிசைன் மேஜாவி, இவர் உட்காந்து இவர் போடுற டிசைன் தான் போடணும், போடக்கூடாது. என்னத்துக்கு இதெல்லாம்? கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்க போடுறாங்க. போடுறவங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? நியாயமான விதத்தில் போடுங்க, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக போடுங்க, அபியூஸ் பண்ணாதீங்க, துஷ்பிரயோகப்படுத்துறதுக்காக எதையும் போடாதீங்க. என்கிட்ட தான் நாங்கள் நகை இருக்குன்னு தூக்கி நான் காட்டு ஜுவல்லரி ஷாப் ஓனர் மாதிரி போட்டுக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லுவார் பாருங்க, ஒருத்தர் போனாராம் அவர் கூட, கை ஃபுல்லாக மோதிரமா, 10 விரல் பதார்த்தனுக்கு காதில் வேறு அங்கேயும் குத்திக்கிட்டு இங்கேயெல்லாம் குத்திக்கிட்டு. இப்போ பசங்களாம் குத்துறானுங்க காதில், லேடிஸ் தான் குத்துறதை பார்த்துக்கிறேன். நான் முன்னெல்லாம் இங்கே ஒரு 2 குத்து தான் பார்த்துக்கிறேன். இப்போ லைனாக குத்துறாங்க, என்ன காது குத்துறாங்கன்னு தான் எனக்கும் புரியல. அங்கே பத்தாதுன்னு இங்கே வேற குத்திக்கிறானுங்க, இங்கே இந்த இடத்துல என்னத்தை குத்துறானுங்கன்னு தான் தெரில. போதுமான அளவுக்கு காதில் தோரத்தை கத்த வச்சிருக்கிறாரு, அது போகாது இவனுங்க ஒரு தோரத்தை போட்டு. இதுதான் அபியூஸ். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? துஷ்பிரயோகப்படுத்துறது எப்படின்னா, கர்த்தர் ஒரு ஓட்டை போட இடம் கொடுத்துக்கிறாரா, ஒரு ஓட்டை போடு, அதுக்கு மிஞ்சி இன்னொரு ஓட்டை போட்டுனா சீக்கிரம் எல்லாம் ஓட்டையாயிடும் தெரிஞ்சிடும். ஒரு ஓட்டையில் எவ்வளோ போட முடியும் போடுங்க. அதுதான் ஆண்டவர் அனுபவிக்க நம்ம கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. ஒரு குடும்பம் என்னை வந்து பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் எங்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா, நாங்கள் உங்கள் சர்ச்சுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், ஏங்க எப்படி கேட்குறீங்க, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை ஏற்றுக்குங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை பாஸ்டர், நகை போட்டால் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான்.
நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகை போட்டால் ஞானஸ்தானமும் கொடுப்போம், நகை போட்டு திருவுந்தும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பாஸ்டர், எங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னா நகையை கழட்டணும்னு சொன்னாங்க. எப்படிலாம் பாருங்கள், என்ன மாதிரி தப்பான எண்ணங்களை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்கி கர்த்தர் நம்மளை வைக்க விரும்புகிற சுற்றுச்சூழலை விட்டு வெளியே நம்மளை அனுப்புவதுக்கு எதெல்லாம் நம்ம நம்ப முடியுமோ, எதிலெல்லாம் நம்ம சந்தேகப்பட்டு சிலர்லாம் சொல்கிற காரியம் பாருங்கள், நல்ல விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கும் சந்தேகத்தை உண்டாக்கிறோம். நான் சொன்னேன், நீங்கள் நகை போட்டே வாங்க, நகை போட்டே உங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நகை போட்டே வந்து திருவந்து எடுங்க. யோசிச்சு பாருங்கள், திருவண்ணு நேரத்தில் எல்லாம் நகை கழட்டணும்னு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? திருவந்தம் வேணாம், ஒன்றும் வேணாம், நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ட்டு. கர்த்தருக்கு தெரியும் எது நியாயம் எது அவசியமற்றதுண்டு. ஆண்டவருக்கு தெரியும், போதிப்பார். அவசியமானதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பரலோக பிதா நமக்கு தேவையான சுற்றுச்சூழலை நமக்கு அவர் உண்டாக்குற தேவன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இது எதிரான சுற்றுச்சூழலுக்குள்ளே மாட்டியிருக்கிறேன்னா உங்கள் எண்ணத்தை அதில் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, திருப்பிட்டு வாங்க. உங்கள் எண்ணங்களை கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்கியிருக்கிற சுற்றுச்சூழலுக்குள்ளே அந்த என்வாயர்மெண்ட்டில் கொண்டு வாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த என்வாயர்மெண்ட்டில் இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, இப்போது நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அப்படி மாற்று. அதை மாற்றுறதுக்கான அதிகாரத்தை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சுருக்காரு பாருங்க. அதனால தான் சொன்னார், அவனுக்கு வேண்டிய நதியை உண்டாக்கிட்டு, அவனுக்கு வேண்டிய கனி கொடுக்கக்கூடிய மரத்தை உண்டாக்கிட்டு, அவனுக்கு வேண்டிய பொருளாதார பொண்ணை விளையக்கூடிய பூமியை உண்டாக்கிட்டு கர்த்தர் சொல்கிறார், இப்போ வா, கையை பிடிச்சி கொண்டு போய் உன்னை எங்கே விடுறேன்? ஏதேன் தோட்டத்தில். அது என்ன மாதிரி இடம்? முழுமையான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கிற இடம், உனக்கான பரதேசி, அந்த உனக்கான பாரடைஸ் அது. அதை நீ என்ன செய், இப்போ இதை வச்சு உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியையும் நீ என்னவாக்கு? ஏதேனை போல, இந்த தோட்டத்தை போல மாற்று. மாத்துன்னு சொல்லி தான் அவன் கையில் ஒரு வேலையை பண்படுத்தவும் காக்கக்கூடிய வேலையும் கொடுத்தாருங்க. அவன் அந்த வேலையில் இறங்கியிருந்தானா பிசாசை ஜெயிச்சிருப்பான். அவன் அந்த வேலையில் இறங்காம கோட்டை விட்டதுனால அந்த சுற்றுச்சூழலை விட்டு வெளியே போகணும். இன்னைக்கு நிறைய பேர் கோட்டை விட்டுடுறோம். இந்த ஆசீர்வாதமான சத்தியத்தை சந்தேகப்பட்டு விட்டீங்க, கோட்டை விட்டுட்டீங்க. திருப்பியும் நீங்கள் ஓட்டையிலே தான் சுற்றிட்டு இருக்கணும். இன்னைக்கு கேட்குற சத்தியத்துக்கு நேராக திரும்பினீங்கன்னா உங்களுக்கான தண்ணீர், அப்பம், உங்களுக்கான ஆகாரம், உங்களுக்கான பொருளாதாரத்தை கர்த்தர் உங்கள் கைக்கு கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை எடுத்து நான் சாப்பிட்டு அப்பம் விட்டு உட்காந்துடக்கூடாது. நான் எனக்கு கர்த்தர் கொடுக்கறதை வச்சு என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு நல்ல தோட்டமாய் கர்த்தர் மாட்டுகிறார். இந்த தோட்டம் இப்போ போய் அநேக நல்ல தோட்டங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு தான் கர்த்தர் பொருளாக அதை எடுத்து தேவ ராஜ்யத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் ஊழியத்துக்கும் தேவனுடைய வேலைக்கும் தாராளமாய் கொடுக்கக்கூடிய, பண்படுத்தவும் காக்கக்கூடியவனா. ஏன்னா எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற இடத்துல பொன் விளைந்து கொண்டே இருக்கும், ரிசோர்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அது குறைபடவே குறைபடாது. அந்த தண்ணீர் வற்றவே வற்றாது. கனி கொடுக்காம இருக்கிற அனுபவமே இருக்காது. அந்த கனி வந்துகிட்டே இருக்கும், தண்ணி எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், பொன் விளைந்து கொண்டே இருக்கும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். அதை நான் எடுத்து நல்ல ஒரு உக்ரானக்காரனா, நல்ல ஒரு ஸ்டூவர்டா, நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா தேவன் என்ன எப்படி ஒரு நல்ல தோட்டமாக மாற்றுறாரோ அது போல நான் நிறைய நல்ல தோட்டங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவது. கர்த்தர் எனக்கு கொடுக்குற பொருளாதாரம், எல்லா உயர்வுகள், நன்மைகள், பொருள் எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தருக்கு நான் உபயோகப்படுத்துவேன். அதுதாங்க ஆசீர்வாதம். நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்க, காரு பொருள் ஏதாவது ஒரு வீடு வாங்கினாங்கன்னா நான் சொல்கிறது உண்டு, முதல்ல இதை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துங்க. உங்கள் வீடு கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படணும், உங்கள் வாகனம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படணும், உங்கள் பொருளாதாரம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கான அறிகுறி. அதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு பொண்ணு விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நேராக வருகிற நதி வற்றாத நீர் ஊற்றாக இருக்கும். உங்களுக்கு நேராக வருகிற ஆகாரம், உங்கள் தண்ணீர் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட விதத்தில் நான் என் வழியை வைக்க பண்ணேன். நான் புத்திமானாக இருக்கேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த நல்ல என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே என் எண்ணங்களை கொண்டு வந்து கர்த்தர் மேலே வைப்பேனா, கர்த்தர் என்னை ஜெயமாய் வாழ வைப்பார். எத்தனை பேர் நம்புறவங்க இடத்துல எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? எத்தனை பேரோட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறான்றவங்க கையை உயர்த்தி. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன அந்த நல்ல என்வாயர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வாழ்க்கை இருக்கா?
இன்னைக்கு உங்கள் எண்ணங்களை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, திருப்புங்க, கர்த்தருக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. டர்ன் யுவர் தாட்ஸ், யுவர் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் காட். கர்த்தர் உங்களை குறித்து எப்படி நினைக்கிறார் இதை மனசில் கொண்டு போய் வைங்க. உங்கள் கையில் கொடுத்துருக்கிற வேலை, உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற தொழில், உங்கள் கையில் கொடுத்துருக்கிற குடும்பம், கர்த்தர் உங்களை கொண்டு போகிற இடங்கள். சொல்கிறாரு, உன்னை ஒரு தோட்டமாக வச்சு உன் கையில் கொடுத்துருக்கிற ரிசோர்ஸை வச்சு நீ அநேக நல்ல தோட்டங்களை உண்டாக்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான சத்தியங்களை நாங்கள் கேட்டு இன்னைக்கு எங்களை முழு மனதாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு நீ செய்யக்கூடிய தேவன். இவ்வளோ நேரம் எங்களை கேட்டு சிந்திக்க வைத்த தேவனுடைய சத்திய வசனங்கள் எங்களுக்குள்ள ஆண்டவரே, எங்களுக்கென்று நாங்கள் உண்டாக்கின சுற்றுச்சூழலை காட்டிலும் எங்களுக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற சுற்றுச்சூழலே ஆண்டவர், அந்த என்வாயர்மெண்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப நல்ல என்வாயர்மெண்ட் ஆண்டவரே. அதில் எங்கள் வாழ்க்கை, எங்கள் கவனத்தை, எங்கள் எண்ணங்களை நாங்கள் திருப்பி கொண்டு வந்து கர்த்தர் மேலே நாங்கள் பதிய வைக்கிறோம் ஆண்டவரே. அங்கே எங்களுக்கான எல்லா நிறைவையும் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறேன். அந்த நிறைவுக்குள்ள இருந்து நாங்கள் பல நிறைவான காரியங்களை செய்ய உம்முடைய ராஜ்யத்தில், உம்முடைய சுவிசேஷத்துக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் கையில் நீர் கொண்டு வருகிற சகல அனுகூலமான கிரியைகளும் பொருளாதாரங்களும் பயன்பட எங்களை நீர் பயன்படுத்தி அருளும். கேட்ட அந்த சத்தியத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே அற்புதமான விளைவுகளை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் பிறப்பிக்கட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.